முகநூல் சொந்தங்களுக்கு மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த விதமான மாலை வேளையிலே உங்களுக்கு பார்த்த தெரியும் பின்னுக்கு எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட், ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு அழகான ஒரு பிறந்த வழியிலே ஒரு வித்தியாசமான சுவாரஸ்யமான ஒரு நேர்காணலை நாங்கள் செய்ததற்காக இன்று எல்லோருக்கும் பயனுடையதான் கல்வி. கல்வி இல்லாமல் எதுவும் இல்லை. கல்வி என்பது எவ்வளவு முக்கியத்துவம் என்பது கல்வியை அறிந்தவர்கள், கல்வியோடு பின்னி பிணைந்தவர்களுக்கு தான் தெரியும். அந்த அடிப்படையிலே கல்வியோடு தொடர்ந்து பல தசாப்தங்களாக எமது பிரதேசத்திலே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்விமான் என்றுதான் சொல்ல வேண்டும். வர்த்தகத்திலே பல தசாப்தங்களாக கல்வி பயிற்றுவித்து ஒரு முகாமைத்துவ பணிப்பாளராக கடமை கொண்டிருக்கிறார். கல்வியோடு மிக நெருக்கமாக கல்வியை ஆராய்ந்து கொண்டு கல்விக்கு எந்த அளவு நாம் முயற்சிக்கலாம், எந்த அளவுக்கு நம்மளுடைய பங்களிப்பை செய்யலாம், மாணவர்களை எப்படி வழிநடாத்தி செல்லலாம், மாணவர்களுக்கு எப்படியான அறிவுரைகளை நாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று தனக்கு தெரிந்த அந்த கல்வியோடு தொடர்புடைய சகல விடயங்களையும் மிக ஆதங்கத்தோடு அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். பல 500க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை அரச ஊடகங்களான தினகரன் மற்றும் வீரகேசரிகள் போன்ற செய்திகள் இதுவரைக்கும் 3 நூல்களை வெளியிட்டிருக்கின்றார். சாகித்ய விருது நூல்களில் அந்த அடிப்படையிலே இவர் கல்வி சமூகம் எதிர்பார்க்கும் வைபங்கம் என்ற நூலுக்கு அதாவது கல்வி அமைச்சினூடாக இவருக்கு சாகித்ய விருதும் கிடைத்திருக்கிறது. அதுபோன்று கல்வி புரட்சி, அதே போன்று இறக்காமம் கல்வியும் அரசியலும் என்ற கல்வி நூல்களை இவர் வெளியிட்டிருக்கின்றார். கல்வியோடு மிக நெருக்கம் அப்படியான ஒரு திறமையாளியை நாங்கள் இங்கு நேர்காணலுக்காக அழைத்து வந்திருக்கின்றோம். உண்மையிலே எங்களுக்கு மிக பெருமையாக இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கல்வி நாடு இந்த வேலைக்கு ஒரு திறந்த வழிமொழி பார்த்தால் அழகாக இருக்கிறது. உங்களுக்கு இதமாக இருக்கிறது காட்சி, நீர் காட்சி. இந்த நேரலை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, யாரெல்லாம் இந்த நேரலையை பார்க்கிறீர்களோ, பெற்றார்களாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், உங்களுக்கு இவர்களூடாக அல்லது இந்த நேரலையின் ஊடாக ஏதேனும் கேள்விகள் உங்களுக்கு முன்வைக்க வேண்டுமா முன்வைக்கலாம். நாங்கள் அதற்குரிய தாத்திரமான பதிலையும் தர இருக்கின்றோம். ஒரு குறுகிய சுருக்கமான நேரத்திலே நிறைய விஷயங்களை பற்றி நாங்கள் பேச அவராக இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே ஏஎல் நௌஃபிர் எஜுகேஷன் வாய்ஸ் என்ற யூடியூப் தளத்தை உருவாக்கி இன்று ஒரு குறுகிய காலத்தில் அதிக மக்களிடம் வரவேற்பு பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த யூடியூப் தளத்தை பார்த்து அவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட அந்த ஆலோசனைகளை கேட்டு எத்தனையோ பெற்றார்கள் தனிப்பட்ட முறையில் அவருக்கு அலைபேசி மூலமாக விழித்து, உண்மையிலே உங்களுடைய இந்த ஆலோசனை, இந்த வழிகாட்டல் மிக பெருமதியாக இருக்கிறது. உண்மையிலே அந்த அடிப்படையில் நீங்கள் வர வேண்டும், எங்கள் ஊர்களுக்கு எங்கள் ஒரு கருத்தரங்கு செய்ய வேண்டும், ஒரு செமினார் நடத்த வேண்டும், பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு வழிநடத்த வேண்டும், இது போன்ற நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று மிக ஆர்வமாக அவரை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த அடிப்படை மிக சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியான ஒரு கல்விமானை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இதுபோன்று எங்கள் பிரதேசத்தில் இன்னும் அதிகமான கல்வியினை கற்று மிக மிக திறமையானவர்கள் இங்கு எங்கள் பிரதேசத்தில் இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் அடுத்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இங்கு கொண்டு வருகின்றோம். இது கல்வி களம் என்ற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பு. இது முதல் ஆரம்பம் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் ஏதும் தடங்கல்கள், தவறுகள் ஏற்பட்டிருப்பின் அதற்காக ஆரம்பத்திலே நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இதை ஆரம்பிக்கின்றோம். வணக்கம். வணக்கம் அவர்களே. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பிரபல்யமான ஒருத்தர் இந்த இறக்காமம் பிரதேசத்தில் பிறந்து தற்பொழுது அழகான முறையிலே அவருடைய பணியை ஒரு அரச துறையில் நிர்வாக முகாமைத்துவ இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருந்து கொண்டு கல்வியோடு பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார். அவர் செய்கின்ற தொழிலுக்கும் கல்விக்கும் மிக வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் கேட்கின்றது என்னென்றால், எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாக, ஏன் இதற்கான அந்த நோக்கம்? எல்லோருக்கும் உண்மையில் இந்த தளத்தினூடாக நான் மாலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையில் நல்லதொரு கேள்வி. அதாவது நான் பணியில் இருப்பது அரச நிர்வாகத்துறையிலே அதிகமாக கல்வி தொடர்பான செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு எவ்வாறு எனக்கு ஏற்பட்டது என்பதை கேட்டிருக்கின்றீர்கள்.
சந்தோஷம். உண்மையில் கல்வி தொடர்பாக பேசுவதற்கும், கல்வி தொடர்பாக கதைப்பதற்கும், சமூகத்தின் கல்வி நிலை சம்பந்தமாக சிந்திப்பதற்கும் அதற்குரிய துறையில் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இல்லை என்று நினைக்கின்றேன். உதாரணமாக ஒருவர் பொருளாதாரம் சம்பந்தமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் அவர் ஒரு இலங்கை மத்திய வங்கியிலோ அல்லது ஒரு வணிக வங்கியிலோ கடமை புரிய வேண்டும் என்றில்லை. அதே போன்றுதான் ஒரு கல்வி என்ற இந்த துறை சம்பந்தமாக கதைப்பதற்கும் பேசுவதற்கும் நாம் ஒரு ஆசிரியராகவோ அல்லது கல்வி புலத்திலே பணிபுரியும் ஒரு ஊழியராகவோ இருக்க வேண்டும் என்றும் இல்லை. அதுவும் ஒரு துறை, ஒரு எஜுகேஷன் என்பது ஒரு சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் எங்களுக்கு இருந்தால் அது சம்பந்தமாக பேசலாம், அது சம்பந்தமாக செயற்படலாம் என்பது ஒரு யதார்த்தமான உண்மைதான். நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அது அப்படிப்பட்டதுதான். அந்த அடிப்படையில் தான் ஆரம்பம் முதல் ஒரு சமூகத்தில் எந்த விடயத்தில் அந்த சமூகம் தாக்கப்படுகின்றதோ அல்லது ஒரு மனிதன் எந்த விடயத்தில் அவர் தாக்கத்தை எதிர்நோக்குகின்றாரோ அந்த விடயம் சம்பந்தமாக கிளர்ந்தெழுவதும், அந்த விடயம் சம்பந்தமாக கருத்துக்களை பரவ செய்வதும், அந்த விடயத்தின் மீது அவரது செயற்பாட்டை ஊக்கப்படுத்துவதும் தான் இயல்பு. உதாரணமாக யுத்தத்தினால் ஒருவர் பாதிக்கப்படுகின்ற போது அவர் யுத்தம் சம்பந்தமாக பேசுவார், யுத்தத்திற்கு எதிராக கதைப்பார், யுத்தம் தேவையில்லை என்ற கோஷங்களை எழுப்புவார். அதே போன்று பொருளாதாரத்திலே பாதிக்கப்படுகின்ற போது பொருளாதாரம் தொடர்பான கருத்துக்களையும் அது தொடர்பான ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துவார். அதே போன்றுதான் ஒரு கல்வியில் பின்தங்கிய ஒரு சமுதாயத்தில் இருந்து நாங்கள் வெளியே வந்ததால் கல்வி சம்பந்தமான விடயங்களை பேச வேண்டும், அந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்த வேண்டும், அந்த விடயங்கள் எங்களது சந்ததிகளுக்கு சென்றடைய வேண்டும், அந்த விடயத்தினூடாக எங்களது சந்ததிகள் ஒரு க்ளோஸ் சொசைட்டியாக இருந்து, ஒரு திறந்த ஓபன் சொசைட்டியாக, ஒரு மூடிய சமூகமாக இருந்து விடுதலை பெற்று ஒரு திறந்த சமூகமாக நாங்கள் வெளியே வர வேண்டும் என்ற ஆதங்கம் எங்களுக்குள் இருப்பதால் அது சம்பந்தமாக பேசுகின்றோம், அது சம்பந்தமாக எழுதுகின்றோம், அது சம்பந்தமாக எங்கள் கருத்துக்களை, செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்துகின்றோம். இது ஒரு இயல்பான ஒரு விடயம் என்பது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இது தெரிந்த விடயமாக இருக்கும். ஏனென்றால் அதுதான் ஒரு மரபு. அதுதான் பவுலோ ஃப்ரேயர் சொல்லுவார், விடுதலை என்பது ஒரு சமூகத்தின் கல்வியில் தான் இருக்கின்றது என்று சொல்லுவார். ஒரு சமூக விடுதலையும் சமூகத்தின் எழுச்சியும் அந்த சமூகத்தின் கல்வியினூடான எழுச்சியினால் தான் எட்டப்படும் என்று அடிக்கடி சொல்லுவார் பவுலோ ஃப்ரேயர். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கல்வியலாளர். அதே போன்று நாங்கள் எழுச்சி பெற்றிருக்கின்றோம், சம்பந்தமான விடயங்களை கதைக்கின்றோம். சந்தோஷமான ஒரு நிலை. ஒரு மகிழ்ச்சியாக இருப்பது, மிக சந்தோஷம், வரவேற்கத்தக்க இந்த காத்திரமான பதிலை தந்தீர்கள். உங்களுடைய பணிக்கும் இந்த கல்விக்கும் இடையிலான தொடர்பு ஏன் என்பதை நீங்கள் அழகான முறையிலே தெளிவுபடுத்தினீர்கள். அடுத்ததாக நாம் உங்களிடம் கேட்க இருப்பது, நோவிரவர்களே, இந்த முறை ஜிசி உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்காக என்ன சொல்ல முடியும்? அதாவது அவர்களுடைய பெறுபவர்கள், தற்பொழுது அடைந்த பெறுபவர்கள், அதில் வெற்றி தோல்விகள், அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எப்படி நகரலாம் என்கின்ற அந்த ஆலோசனைகள் மத்தியிலே மிக குழப்பமாக இருப்பார்கள் மாணவர்கள். அவர்களுக்கான உங்களுடைய என்ன சொல்ல? உண்மையில் இது ஒரு பரீட்சை பெறுபவர்கள் வெளியான ஒரு காலம். அதாவது ஜிசி உயர்தர அரசு பரீட்சைகளிலே ஒரு பொதுக்கல்வியிலே மாணவர்களின் இறுதி பரீட்சை. இந்த பரீட்சையின் பின்னர் அந்த மாணவர்கள் 3ஆம் நிலை கல்விக்குள் சென்று விடுவார்கள். இந்த பரீட்சையிலே இப்போது பெறுபவர் வந்திருக்கின்றது. அதில் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மாணவர்கள் பலர் சாதித்திருக்கின்றார்கள், பலர் சாதிக்க தவறி இருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் சம்பந்தமாக அவர்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும் தான் உண்மையில் நல்லதொரு நிலை. உண்மையில் சாதாரணமாக ஒரு மாணவன் மருத்துவத்துறையிலே கல்வி கற்று, உயிரியல் துறையிலே கல்வி கற்று அவன் மருத்துவ பீடத்துக்கு தெரிவு பெற்றால் அவன் வென்று விட்டான், அவனது இலக்கை அடைந்து விட்டான். பொறியியல் துறையிலே, கணித துறையிலே கல்வி கற்று பொறியியல் பீடத்துக்கு அவன் பல்கலைக்கழக நுழைவை பெற்றால் அவன் வெற்றி பெற்று விட்டான். அடுத்த மாணவர்கள் அதே போன்று ஒரு கலைத்துறையிலே படித்து ஒரு சட்டப்பீடத்திற்கோ அல்லது ஒரு பல்கலைக்கழக நுழைவை அவன் பெற்றுவிட்டால் அவன் வெற்றி அடைந்து விட்டான். இந்த நிலை அடுத்த மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்கலைக்கழக வாய்ப்பை தவற விட்டவர்கள் அல்லது பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைக்காமல் போனவர்கள். ஏனென்றால் இலங்கையிலே பல்கலைக்கழக வாய்ப்பு மிகவும் ஒரு 10%, 12% மாணவர்களுக்கு தான் கிடைக்கின்றது. அதிகமான மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைப்பதில்லை. இந்த மாணவர்கள் அதிகமான தொகையினர் காணப்படுகின்றார்கள். இவர்கள் என்ன செய்வது? இந்த பல்கலைக்கழக வாய்ப்பு பெற்றவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு சென்று ஒரு பட்டதாரியாக வெளியேறிவிடுவார்கள். அதன் பின்னர் அவர்களின் வாழ்க்கை நிலைமைகளை அவர்கள் தீர்மானித்து விடுவார்கள். இந்த தவறவிட்ட மாணவர்கள், இந்த பல்கலைக்கழக வாய்ப்புகள் கிடைக்காமல் போனவர்களுக்கு என்ன வழியை நாம் காட்ட வேண்டும்? உண்மையில் இந்த முறை கூட 29,000 கிட்டத்தட்ட 30,000 மாணவர்கள் எல்லா பாடங்களிலுமே W எடுத்திருக்கின்றார்கள். ஒரு சாதாரணமாக ஒரு
பரீட்சையிலே எல்லா பாடங்களிலும் A எடுத்தவர்களும் எல்லா பாடங்களிலும் W எடுத்தவர்களும் சமனாக இருப்பார்கள். ஆனா இந்த முறை அது கூட இல்லை. W எடுத்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 30,000 பேர் பல்கலைக்கழகத்திற்கு எடுக்கின்றார்கள். 46,000 கடந்த வருடம் எடுத்தார்கள். இந்த வருடம் அந்த எண்ணிக்கையில் தான் எடுக்க இருக்கின்றார்கள். எனவே கிட்டத்தட்ட பல்கலைக்கழகத்தில் நுழைகின்ற மாணவர்களும் எல்லா பாடங்களிலும் W எடுத்த மாணவர்களும் சமனாக இருக்கின்றார்கள். 13 வருடங்கள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்று தனது பயிர் என்ற அடிப்படையில் ஒரு பயிரை செய்து 13 வருட அறுவடை எல்லாமே W. இவர்களுக்கு என்ன வழி? இவர்களுக்கு அதிகமான வழிகள் காணப்படுகின்றது. அதே போல பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு பெற முடியாத பெறுபேற்றை எடுத்தவர்கள், அதாவது சித்தி என்ற நிலையை அடையாதவர்கள், 2 பாடங்களில் பாஸ் பண்ணியவர்கள், தோல்வி அடைந்தவர்கள், 2 பாடங்களில் பரீட்சையில் சித்தி பெற்று அடுத்த பாடம் இல்லாமல் போனவர்கள், அதே போல் 3 பாடங்களில் சித்தி பெற்றவர்கள், அதே போல் தான் எதிர்பார்த்த துறைகளை எட்டாது வேறு துறைகளுக்கு பல்கலைக்கழக நுழைவை பெற்றவர்கள், அதாவது மருத்துவத்துறையிலேயே கல்வி கற்று மெடிக்கல் ஃபேக்கல்டி மெடிசின் கிடைக்காது வேறு துறைகள் பெற்றவர்கள், பல்வேறு துறைகள் அவர்களுக்கு கிடைக்கும். இவ்வாறு பல்வேறு விதமான மாணவர்கள் காணப்படுகின்றார்கள். ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த மருத்துவத்துறையை தவறவிட்டவர்கள் வேறு பீடங்களுக்கு தெரிவு பெற்றவர்கள் மீண்டும் கற்றுக்கொள்வார்கள். மீண்டும் ஒரு செகண்ட் தேர்ட் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். அடுத்தவர்கள் அது உரிய இனி முடியாது என்றால் அந்த பீடங்களுக்கே சென்று விடுவோம் என்று இருப்பார்கள். இலங்கையை பொறுத்தவரையில் பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி கற்க மாணவர்கள் நினைத்த மாதிரி நுழைந்து கொள்ள முடியாது. அதாவது ஒரு மாணவன் என்ன துறையை படிக்க வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவர் விரும்புகின்ற துறையில் அவர் பல்கலைக்கழகத்திற்கு நுழைய முடியாது. ஏனென்றால் இங்கே போட்டி அதிகம். அவர் எந்த துறையை விரும்பினாலும் அரசாங்கம் விரும்புகின்ற துறைக்குத்தான் அவர் நுழைய வேண்டும். பல்கலைக்கழகத்தில் தெரிவுக்காக உயிரியல் துறையிலே படித்து எல்லோரும் மருத்துவத்துறையை தான் விரும்புவார்கள். ஆனால் அந்த மருத்துவத்துறை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. அந்த மருத்துவத்துறைக்குரிய போட்டி காரணமாக அதிகமான புள்ளிகளை பெற்றவர்கள் தான் மருத்துவத்துறையை நுழைவார்கள். ஏனையவர்கள் அவர்கள் தான் பிரச்சனைக்குரிய, அவர்கள் திரும்பி படித்துக் கொள்வது, அவர்கள் வேறொரு தொழிலை பெற்றுக் கொள்வதா, வேறொரு பயிற்சி, வேறொரு ஒரு கோர்ஸுக்காக நீங்கள் கொள்வதா என்று பல்வேறு விதமான நிலைமைகள் காணப்படுகிறது. எல்லாம் இருந்தாலும் மாணவர்களுக்கு உண்மையில் அவர்கள் தொடர்பான அறிவை அவர்கள் தான் மேம்படுத்த வேண்டும். அவர்களுக்கு ஒரு தில் இருக்க வேண்டும். நாம் உண்மையில் இந்த பரீட்சையில் இப்படி நடந்து நாம் விடுவோம். மருத்துவத்துறை தெரிவு பெற்றவர்களையும் பொறியியல் துறைக்கு தெரிவு பெற்றவர்களையும் பல்கலைக்கழக நுழைவு கலை வர்த்தக பிரிவிலே பல்கலைக்கழக நுழைவு பெற்று முகாமைத்துவம் பெற்றவர்கள் துறைகளுக்கு பல்கலைக்கழகங்களுக்கு சென்றவர்களை அடுத்தவர்கள் என்ன செய்வது, அடுத்தவர்களின் நிலைமை என்ன என்பதை அவர்கள்தான், அவர்களின் பெற்றோரும் அவர்களும் அவர்களை சூழ உள்ள அவர்களுக்குரிய மென்டர்ஸ் இருப்பார்கள், அவர்களுக்கு அறிவூட்டுபவர்கள், அவர்களும் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ன செய்வது. அதிகமாக எல்லோரும் பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதா, எல்லோரும் பட்டதாரிகளாகுவதா, எல்லோரும் பட்டதாரியாகி இப்போது இலங்கையில் பட்டங்களை முடித்தவர்கள் கூட மருத்துவத்துறையில் பட்டங்களை முடித்தவர்களுக்கு கூட அரசு தொழில் கிடைப்பதில்லை. அரசு தொழிலுக்காக போலில் நிற்கின்றார்கள், கஷ்டப்படுகின்றார்கள். பொறியியல் துறையிலே கற்று அரசு தொழிலை பெறுவது என்ற நிலை இப்போது மாறிவிட்டது. எனவே எங்கே போவது, என்ன செய்வது என்பதை எல்லோரும் சிந்திக்க வேண்டும். அடுத்தது அந்த ஏலவல் பரீட்சையை எழுதிய பின்னர் தான் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை அடைகின்றார். அவர் எங்கே செல்வது, அவர் ஒரு 3ஆம் நிலை கல்வி துறையின் ஊடாகத்தான் அவரது வாழ்க்கைக்கான தொழில் வாய்ப்புகள், அவரின் நிலைமைகளை அவர் ஏற்படுத்துகின்றார். அந்த நிலைமைகளையும் அவர் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து என்ன செய்வது என்று அதிகமான மாணவர்கள் 3 முறை முயற்சி செய்வதன் ஊடாக அவர்களின் வயது அதிகரித்து போகின்றது. கல்வியிலே வயது ஒரு முக்கியமான ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய விடயம். வயது சென்றால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து ஒரு பரீட்சையிலே அட்டெம்ப்டை அதிகரிக்கின்ற போது அவர் வயது பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. இவர் ஒரு மாணவனோடு கற்று டெஸ்ட் அட்டெம்பில் பல்கலைக்கழகம் நுழைந்தவன், அவன் 3ஆம் வருடத்தில் இருக்கின்ற போதுதான் 3வது முயற்சியில் பல்கலைக்கழகம் செல்லும் அதே வகுப்பு மாணவன் செல்ல போகின்றான். எனவே அவன் ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்டாக இருப்பான், இவன் ஃபர்ஸ்ட் இயருக்கு நுழைவான். அவர்களுக்கு இடையில் ஜெனரேஷன் கேப் கொண்டு உருவாகும். இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. இலங்கை போன்ற நாடுகளில் தான் இந்த பிரச்சனை காணப்படுகின்றது. இவர்கள் பல்வேறு வழிகளிலும் பல்வேறு முயற்சிகளிலும் ஈடுபடலாம். அதற்காக தனியார் பல்கலைக்கழகங்களில் இணைந்து கல்வி கற்கலாம். ஒரு 3 பாடங்களை சித்தி பெற்று இருந்தால் அவர் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு செல்லலாம். அவர் அல்லது அவசரமாக
கிடைத்த பல்கலைக்கழக வாய்ப்பை அவர் பயன்படுத்தலாம். நான் சொல்வது இந்த மருத்துவம் பொறியியல் என்ற உச்சநிலையை அடைந்த மாணவர்கள் தவிர்ந்தவர்கள், ஏனைய மாணவர்கள் பல்வேறு துறைகளுக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர் இருக்கின்றார்கள், அவர்கள் அவ்வாறு செல்லலாம். அல்லது ஒரு வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திலே சென்று ஒரு கல்வியை பெற்றுக்கொள்ளலாம், அதுக்கு பணம் செலவு செய்ய வேண்டும். இவ்வாறு பல்வேறு விதமான தெரிவுகள் காணப்படுகின்றது. அதுபோல் வொகேஷனல் ஃபீல்ட் இருக்கின்றது, தொழிற்கல்வி, தொழிற்பயிற்சி கல்விகள் இருக்கின்றது, அவ்வாறு பெற்றுக் கொள்ளலாம். எனவே ஒவ்வொரு நிலைமையையும் அடைந்து கொள்ளலாம். மாணவர்களுக்குரிய அந்த 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 எண்ணமும் அவர்களுக்குரிய முயற்சியும் தான் மிக முக்கியம். அதே போல் நாம் இப்போது சொன்ன 3 பாடங்களில் W மாணவர் 30,000 மாணவர்கள் இந்த முறை இருக்கின்றார்கள், 29,000 தாண்டியவர். இந்த மாணவர்கள் என்ன செய்வது? இவர்களுக்கும் பல்வேறு விதமான வழிகள் காணப்படுகின்றன, திறந்த வழிகள், திறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவர்கள் சோர்ந்து விட்டோம், நாம் ஃபெயில், நாம் நமது வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விட்டோம். நிச்சயமாக வெற்றியாளர்கள் அவர்கள், சித்தியடைய தவறியவர்கள் நாங்கள் சொல்லவில்லை, எங்கள் வாய்களால் நாங்கள் சொல்லவில்லை, அவர்கள் தோல்வி அடைந்தவர்கள், ஃபெயில் ஆனவர்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்கள் வெற்றியாளர்கள். எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் அந்த பரிசு எழுதுகின்றார்கள். சில நேரங்கள் அவர்கள் அந்த சூழல், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்காம போனமை, அவற்றால் அவர்கள் மனம் சோரக்கூடாது. அவர்கள் கூட பல்வேறு விதமான பயிற்சி வகுப்புகள், தொழில் பயிற்சி நிலைமைகள், பல்வேறு நிலைமைகளை அடையலாம். ஆனால் அவர்கள் அந்த நிலைமைகளை அடைவதற்குரிய உந்துதல்கள் அவர்களிடம் இருக்க வேண்டும். இருந்தால் அவர்கள் பல்வேறு வழிகள், திறந்த வழிகள், திறந்த ஒரு நிலைமை இலங்கையிலே காணப்படுகின்றது. அவற்றை அவர்கள் வெட்டி பிடித்து விடலாம். பல்வேறு விதமான ஆலோசனைகளை பெற்று அவர்கள் முன்னே வருவதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இவற்றிற்கு அவர்களின் தாய் தந்தை, பெற்றோர், அவர்கள் சார்ந்த ஆசிரியர்கள், அவர்கள் வாழும் சூழலில் உள்ளவர்கள் அவர்களை வழிகாட்டுவது மிக முக்கியமான ஒரு நிலைமை. தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் நம்மை தொடர்பு கொண்டாலும் அவர்களுக்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவற்றை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். மேலும் மிக தெளிவான முறையிலே இந்த மாணவர்கள் நிச்சயமாக இந்த நேரலை பார்த்துக் கொண்டிருந்தால் அவர்கள் பயன்பெறுவார்கள் என்று நினைக்கின்றனர். அதே போன்று பெற்றார்களும் இந்த நேரலை பார்த்தால் இவர்களுடைய இந்த ஆழமான கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்காலத்தில் அதை செயல்படுத்தலாம்.